கும்பமேளாவில் வந்து அது சம்பவம் எப்படி நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டாம்பேட். ஆனால் அங்கே 64 கோடி பேர் மக்கள் வந்தாங்க. ஆனால் கரூரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 41 பேர் பரிதாபமாக செத்து போயிட்டாங்க. செத்தில் பார்த்தீங்கன்னா கணவனை இழந்த பெண் 10 வயது சிறுவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 10 வயது சிறுவனும் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. அந்த தாய் தனியாக நிற்கிறாங்க. இப்படி கொடூரமான செயல்கள் நிறைய. யார் கரண்ட் ஆஃப் பண்ணது, யார் செருப்பு தூக்கி வீசினாங்க, காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருந்தது, ஏன் இவர்கள் கேட்ட இடத்துல பெர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 30 ஆம்புலன்ஸ் வேன் வருவதற்கான காரணம் என்ன, ஏன் முதலமைச்சர்லாம் வந்தால் நல்ல இடங்களில் ரவுண்டானா போல இடங்களில் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, இவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல பெர்மிஷன் தரலை, இதையெல்லாம் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும். பாஜகவுடைய குழு வந்து கரூர்ல நேரடியாக ஆய்வு செஞ்சிருக்கு. ஒருத்தர் அதாவது நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த கேள்வியை தெரிஞ்சிருந்தே நீங்கள் கேட்குறீங்க. ஏற்கனவே பாஜக எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்களை விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல எப்படி நாங்கள் எங்களுடைய பிடியில் எப்படி அவர் இருக்க முடியும்? சார், பாஜகவுடைய குழு வந்து கரூரில் ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன சார்? அந்த குழு அவங்க போய் என்ன எழுதி கொடுத்துருக்காங்க, என்ன முடிவு பண்ணியிருக்காங்க பொறுத்து அதை சொல்ல முடியும். ஓகே. இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. அது என்னைக்கு திமுகவுடைய ஆட்சி வந்த காலத்திலிருந்து வேலியே பயிரை மேய்ந்தால் போல காவல்துறை காமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னும் கண்டறிந்து அவர்களெலாம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இல்லை என்கிறத நிறுவனம்.